வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொறுன்னு எப்படி உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா உருளைக்கிழங்கு மொறுன்னு வரும். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி உருளைக்கிழங்கு வேக வைக்க வேணாம். அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது சிம்லேயே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு மொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சாலே போதும். நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பராக உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றாமல் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.